ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிப்ஸு அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாகவும் நல்ல ஷைனிங்காகவும் ஃப்ளிட்ஸ்லாம் இல்லாமல் நல்ல க்ரோத் வர்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய முடி வந்து கொட்டிட்டு சில பேருக்கு வழுக்கை விழுகிறதுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக உங்களுக்கு வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பேக் போடணும், அண்ட் ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு நிறையவே நம்ம வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். கருவேப்பிலை, கீழா நல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு ஆயில் ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அந்த ஆயில் வந்து ரெகுலராக நீங்கள் தடவுங்க. அதே மாதிரி பேக்குக்கு இப்போ சூப்பரான ஒரு பேக் சொல்ல போகிறேங்க. இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் போட்டால் போதும், நல்ல முடி வளர்ச்சியாகும். அதே சமயம் நிறைய பேருக்கு இந்த இடம் சொட்டை விழுந்துட்டு வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் முடி வராமல் ரொம்பவே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பாருங்கள். அவங்களுக்காகவே இந்த டிப்ஸுங்க. இது எப்படி அப்படின்னா, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு நல்ல உரலில் வந்து நல்லா உரசிக்கோங்க. நல்லா உரசினிங்கன்னா நல்லா சாறு வந்துடும். இல்லை இடிச்சுக்கலாம், உரலில் போட்டு நல்லா நசுக்கி இடிச்சிட்டு சாறு புழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துடும். இல்லை மைய வந்து ஒரு அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். ஏன்னா அந்த தோல், இது வெங்காயத்தோட தாள் எல்லாம் சேர்ந்து அரைப்பட்டுச்சுன்னா நைஸாக உங்களுக்கு வந்து திக்காக நிற்கும் இல்லையா பேக்கு. நீங்கள் வந்து வெறும் சாறு மட்டும் போட்டிங்கன்னா முகத்தில் எல்லாமே ஒழுவிட்டு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பூண்டையும் ஒரு சின்ன வெங்காயத்தையும் நல்லா மைய ஒரு அம்மியில் கூட நீங்கள் அரைக்கலாம். அரைச்சி நல்ல திக் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு ஹேரை வந்து சீப்பு வச்சு, அந்த ஹேர் இல்லாத இடத்துல நல்லா சீப்பை வச்சு கோம் பண்ணுங்கள் நல்லா. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னா நல்ல ரத்த ஓட்டம் கொடுக்கும் இல்லையா கோம் பண்ணும்போது. அதை நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா தடவி வைங்க. ஒரு 5 நிமிஷம் வரலும் நல்லா தடவி அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே முதல்ல குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளடைவில் இந்த ஆயில் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குட்டி குட்டி முடி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த டிப்ஸை வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பேர் இதை வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் சரி இந்த டிப்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஹேர் க்ரோத்தாக இருக்கணும், நல்லா வளரணும் அப்படிங்கிறவங்க கீழா நல்லியோட வேர் இருக்குது இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கீழா நல்லி கீரை வந்து நம்ம யூஸ் பண்ணி பேக்கு ரெடி பண்ணலான்னு. ஆனால் அதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லாம் வேர் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பவுடரை எடுத்துக்கோங்க ஒரு பங்கு. அதோட மெஹந்தி பவுடர், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி தரும். அதுக்காக வந்து அந்த மருதாணி பவுட்ரு, இந்த கீழா நல்லி வேர், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, முட்டையோட வெள்ளைக்கரு, அது வந்து ஒரு 2 முட்டையோட வெள்ளைக்கருவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல திக்கான பேஸ்ட். அப்போ தான் ஒழுகாமல் உங்களுக்கு ஹேரில் நல்லா உள்ளுக்குள்ளே வரையிலும் அந்த வேர் கால்கள் எல்லாம் பிடிப்பட்டு உங்களுக்கு சூப்பராக பேக் நிற்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வேர் ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. மேலேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட நம்ம ஹேரை வந்து நல்லா ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் உங்களோட ஹேர் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது, முடி வளராத இடத்துல எவ்வளோ சூப்பராக முடி வளர்ந்துருக்கு, நம்ம லென்த்தாக எப்படி வளருது. அதுக்கப்புறம் முடி ஃப்ளிட்ஸு வந்து ரொம்பவே குறைஞ்சிருங்க. ஃப்ளிட்ஸு குறைஞ்சிரும். ஏன்னா காற்றினாலையும் இந்த வெயில் மாறுதல்னாலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் ஃப்ளிட்ஸ் நிறையா இருக்கும். அதுவுமே இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக மாறிட்டு உங்கள் ஹேர் பார்க்கவே ரொம்ப சுத்தமாகவும் அண்ட் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் நல்ல பளபளப்பாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த டிப்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்மளோட சேனல் திருச்சி அம்மு 78. இந்த சேனல் பார்த்துட்டு எப்படி டிப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.